ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5 தாக்கல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பட்ஜெட் செக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் டிஎம்கே கவர்மெண்ட் ஓட் ஆன் அக்கௌண்ட், ஸோ ஒரு இடைக்கால பட்ஜெட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 206 படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் ஒரு 2 மாதத்திற்காக பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறுகிய கால பட்ஜெட்டை வந்து கொண்டு வரலாம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது இருந்த டிஎம்கே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2026-27க்கான அந்த இடைக்கால பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிற்கான அந்த முழு நிதிநிலை அறிக்கையை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 202, ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து கவர்னர் வந்து சப்மிட் பண்ணணும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 202. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த திருத்திய நிதிநிலை அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் புத்தகப்பை சுமை குறைக்கப்படும். இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ், குரூப் 1 பிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எஜுகேஷன் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு 2020ஆம் ஆண்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அடிப்படையில் வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்க்கும் விதமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி 2022 இதை வந்து அமைப்பதற்காக ஜஸ்டிஸ் முருகேசன், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் முருகேசன் தலைமையில் வந்து இந்த கமிட்டியை வந்து போடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அந்த ஸ்கூல்ஸில் வந்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுவதற்காக சுல்தான் அகமது இஸ்மாயில் இவருடைய தலைமையில தான் அந்த டிசைன் கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும். இவங்க வந்து அந்த கரிக்குலம் டிசைன், அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 3ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, இந்த கல்வி ஆண்டில் வந்து இந்த புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தற்போது வந்து டிவிகே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஐஎஸ்ஆர்ஓவில் பணியாற்றிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நியமித்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இனி இருக்கக்கூடிய 1 to 3 வரை உள்ள வகுப்புகளுக்கு ஆல்ரெடி கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 4 to 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாருன்னா ஐஎஸ்ஆர்ஓ இந்த அவருடைய மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில தான் இந்த டிசைன் கமிட்டி வந்து பண்ண போறாங்க. அதன் அடிப்படையில் 2027-28ஆம் ஆண்டு 4 முதல் 8ஆம் வகுப்புக்கான அந்த வகுப்புகளுக்கு வந்து புதிய பாடத்திட்டம் கொண்டு வரும். அதே மாதிரி 2028-29ஆம் ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா 9 முதல் +2 வரையிலான வகுப்புகளுக்கு ஸோ இந்த மயில்சாமி அண்ணாதுரை இவர்களுடைய பாடத்திட்டத்தின்படி புதிய பாடத்திட்டம் கொண்டு வரப்படும். அடுத்ததாக தமிழகத்தில் முதன்முறையாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தர சான்று. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் முதன்முறையாக சேலம் கொண்டநாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஐஎஸ்ஆர்ஓ தர சான்றிதழ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களின் தனித்தினரை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் விதமாக இவங்க வந்து விமான பயணம் அழைத்து செல்லுதல், அதே மாதிரி மொழி அறிவுக்கு செல்வோம் வெல்வோம், ஆங்கில திறனுக்கான பெல்பி போட்டி, பொது அறிவு போட்டிகள் இதெல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய மாணவர்களுடைய திறனை வந்து அதிக அளவில் வளர்த்துருக்காங்க. ஸோ நிறைய தடவை ஒரு 3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ இந்த மெம்பர்ஸ் இங்கே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் முதலாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி பள்ளிக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டுள்ளது.